Hi மக்களே, welcome back to our channel. ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா 40 ரூபாய் பிரிஞ்சி நல்லா இருக்கு. எதுவும் குறை சொல்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒன் மேன் ஷோ தான் ஆளே கிடையாது, எல்லாமே அவரே செய்வார். எல்லாமே 40 ரூபா தான். தக்காளி சாதம், லெமன் சாதம், பிரிஞ்சி, தயிர், சாம்பார். ஸ்ட்ரீட் ஃபுட்ல இவ்வளோ டேஸ்டா கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து ஒரு தரமான வெரைட்டி சாப்பிடலாம் நம்ம கிளம்பி வந்திருக்கோம். வெரைட்டி ரைஸ் மட்டும் இல்லாம எக்கச்சக்கமா வந்து சைட் டிஷஸும், வெரைட்டி ரைஸ் வந்து 5 கொடுக்குறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி 5-6 சைட் டிஷஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. ரேட் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான். நம்ம பண்ணாலே பட்ஜெட் ஃப்ரீலியா தான் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா வந்து கடையோட பேரு வந்து நிஷாந்தி உணவகம். எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மூர்த்தி நகர், ரெடேல் சைரோட், கதிர்வேடு அப்படின்ற இடத்துல இருக்கு. கதிர்வேடு பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்கும் இந்த கடை. இன்னொரு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா மந்திர் மார்பிள்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கும் இந்த கடை. இன்னொரு உங்களுக்கு வந்து ஷார்ட்டா சொல்லணும்னா இவ்வளவு பெருசா சொல்றேன், விநாயகபுரம், கொளத்தூர் விநாயகபுரம் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துலதான் லொக்கேட் ஆயிருக்கு இந்த கடை. நம்ம கண்டிப்பா வந்து ஓனர் கிட்ட பேசலாம், எப்படி இவ்வளோ சைட் டிஷஸ் கொடுக்குறாங்க. அவர் வந்து ஒன் மேன் ஆர்மின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரே எல்லாத்தையும் குக் பண்றாராம், அவரே வந்து சேல் பண்றாரு. அது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா 4 பேர் சமைக்கும் போதே எனக்கு வந்து அங்கங்க தீக்காயப்படுது. இவ்வளவு பேருக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்து சிரிச்ச முகத்தோட பரிமாறுறாரு. அவர்கிட்டயே பேசலாம், நம்ம மக்கள்கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். நானும் ஒரு பிடிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ப்ரோ, உங்க பேரு? இந்த கடையில சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். என்ன ரெகுலரா வாங்குவீங்க? பிரிஞ்சி சாப்பிடுவேன், எக்கு, அது மாதிரி பீஃப் சாப்பிட்டுருக்கேன். ரேட் எல்லாம் எப்படி ப்ரோ கொடுக்குறாங்க? ரேட் எல்லாம் பரவாயில்ல, நார்மலா இருக்கு. ஒன்றும் அந்த அளவுக்கு விலையெல்லாம் அதிகம். ரெகுலரா இங்கதான் சாப்பிடுவீங்களா? ரெகுலரா லஞ்ச் டைம் இங்கதான். மத்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா என்ன ப்ரோ? மற்ற இடத்துல சாப்பிட்டோட எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா 40 ரூபாய் பிரிஞ்சி நல்லா இருக்கு. எதுவும் குறை சொல்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. விக்கிது இங்க பாத்தீங்கன்னா வந்தாருன்னா ஒரு 1-1.5 மணி நேரம் கரெக்டா ஒரு 12:45 வருவாரு. வந்தாரு அப்படின்னா ஒரு 2-2.5 காலி பண்ணிட்டு போயிடுவாரு. அவரு வியாபாரம் நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கு. நானும் இங்கதான் வந்து எப்பவுமே வந்து பொதுவா வாங்கி சாப்பிடுவேன். நிறைய வெரைட்டி ரைஸ் இருக்கிற இடத்துல இவ்வளோ வந்து நான்வெஜ் கிரேவிஸ் எல்லாம் தர மாட்டாங்க, சைட் டிஷ் இவ்வளவு கொடுக்க மாட்டாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இவர் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் பண்றாரு. சைட் டிஷ்ல பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி இந்த பிரிஞ்சிக்கு வந்து சைட் டிஷ் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வெறும் ஆனியனு, அப்புறம் இந்த ஊறுகாய் எல்லாம் அதிகபட்சம் ஒரு புதினா சட்னி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. மற்றபடிலாம் இந்த சைட் டிஷ் சிக்கன் பக்கோடா வச்சிருக்காரு, பீஃப் ஃப்ரை வச்சிருக்காரு, அவிச்ச முட்டை இருக்கு, சிக்கன் லிவர் வச்சிருக்காரு, ஃபிஷ் ஃப்ரை வச்சிருக்காரு. இந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. டேஸ்ட் எல்லாமே ட்ரை பண்ணிருக்கீங்க? எல்லாம் பக்காவா இருக்கு. எல்லாமே நான் சாப்பிட்டுருக்கேன். நான் ரெகுலரா இங்க தான் வந்து வாங்குவேன். உங்களுக்கு பிடிச்சது இந்த இடத்துல என்னன்னா? எல்லாமே சாப்பிடுவேன் நான். எல்லாமே நல்லா இருக்கும். எனக்கு இதுல ஹைலைட்னு பாத்தீங்கன்னா பீஃப் அந்த கிரேவி கொடுப்பாரு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பேர் ராமன் தான். விநாயகபுரம் தான் வீடு. ஒரு 2 வருஷமா எனக்கு பழக்கம். நல்லா மதியானத்தில் பிரிஞ்சி, தக்காளி சாதம், முட்டை, பீஃப் கறி, மீன் ஃப்ரை எல்லாம் நல்லா பண்ணலாம். குவாலிட்டியாக இருக்கும், ரேட்டு கம்மியாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். ஒன் மேன் ஷோ தான் ஆகும், ஆளே கிடையாது, எல்லாமே அவரே செய்வார். ஈவினிங்கில் ஃப்ரைட் ரைஸ் போடுறாரு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து 2-3 வருஷமாக நான் சாப்பிட்டு தான் இருக்கேன். இந்த அஜினோமோட்டோ அதெல்லாம் சேர்க்கறது கிடையாது, ஹோம்மேக் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். உங்களோட ஃபேவரட்? ஃபேவரட் தக்காளி சாதம், அவிச்ச முட்டை, பிரிஞ்சி நல்லா இருக்கும். பீஃப்லாம் பண்ணுறாரு, நான் சாப்பிட்டேன். குவாலிட்டி நல்லா இருக்கு. அவரே மேனுஃபேக்சர் ஆள்லாம் வச்சு பண்ணுறது, ஒரே ஆள் எல்லாமே அவரே செஞ்சு வச்சுருக்காரு. வணக்கம்ண்ணா, உங்க பேரு? பழனிசாமி. கடையோட பேருண்ணா? நிஷாந்தி உணவகம். இது கரெக்டா எங்கண்ணா இருக்கு லொகேஷன்? கதிர்வேடு, விநாயகபுரம், பாலாஜி நகர். நான் கடை டைமிங் எப்போல இருந்து இருப்பேன்? 12:30 மணி 4 மணி வரைக்கும். 12 4 மணி வரைக்கும். 12:30. உங்க கடைக்கு வந்தா என்னெல்லாம் கிடைக்கும்னா? வெஜிடபிள் பிரிஞ்சி இருக்கு, தக்காளி இருக்கு, தக்காளி சாப்பாடு, லெமன் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், மட்டன் போட்டி, சிக்கன் பக்கோடா, சிக்கன் தொக்கு, சிக்கன் ஈரல், பீஃப் இருக்கு, மீன் இருக்கு, முட்டை இருக்கு. நைட்ல வந்து சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், பீஃப் ரைஸ், 65 காடை, நூடுல்ஸ் எல்லாமே இருக்கு. நைட்ல வந்து ஏத்த மாதிரி ஆப்போசிட்ல போடுவோம். நைட் பச்சையத்துல இங்கே நைட் ஏத்த மாதிரி போடுவோம். நான் எல்லாமே என்ன ரேட் குடுக்குறீங்க? வெரைட்டி ரைஸ் எல்லாமே சாப்பாடு 40 ரூபா தான். எக்ஸ்ட்ரா 50 ரூபாய்க்கு கட்டுதுன்னா 50 ரூபாய்க்கு கட்டுவேன். சைட் டிஷோட ரேட்? சைட் டிஷ் மட்டன் போட்டி எல்லாமே 70 ரூபா தான். சிக்கன், மட்டன் போட்டி எல்லாமே 65 னா? 65 140 ரூபா. எப்படி நான் உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? இல்ல, நான் சின்ன வயசுல இருந்து இந்த ஹோட்டல்ல இந்த
அதனால 11 வயசுல இருந்து ஹோட்டல்ல தான் இருக்கேன். இந்த கடை எவ்வளவு நாளா நடத்துறீங்க? 2015ல இருந்து நடத்திட்டு இருக்கேன். ஃபைனலா அந்த கூட்டத்துல எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. பிரிஞ்சி, தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், கொஞ்சோண்டு வந்து சாம்பார் சாதம் வாங்கியிருக்கேன். சைடிஷ்க்கு வந்து போட்டி கிரேவி, 65, இது வந்து சிக்கன் லிவர், ஒரே ஒரு மீன். முதல்ல வந்து பிரிஞ்சில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பிரிஞ்சி தான் வந்து ஏகப்பட்ட நிறைய குவான்டிட்டி வச்சிருக்காங்க. எல்லாருமே பிரிஞ்சி தான் வாங்கிட்டும் போறாங்க, சாப்பிட்டுட்டும் போறாங்க. அப்படி என்னதான் இருக்கு இந்த பிரிஞ்சில அப்படின்னு பாத்துடலாம். உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க, மீல் மேக்கர் போட்டிருக்காங்க பிரிஞ்சில. பாஸ்மதி ரைஸ்ல பண்ணிருக்காங்க. சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கு. இதே காரம் துப்பலாம் இல்ல, பச்சை மிளகாவோட காரம் தான் நல்லா தெரியுது. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. எல்லாமே 40 rupeesக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, வாய் கேட்டு போடுது. சைடிஷே வேணாம், உருளைக்கிழங்கு கூட அப்படியே அந்த மீல் மேக்கர் அதுல இருக்கிறத வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு. இருந்தாலுமே நான் சைடிஷ் வாங்கியிருக்கேன். ரொம்ப அதிகமான சைடிஷஸ் இருந்ததுனால நம்ம வந்து மனசை கட்டுப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன், ரொம்ப வாங்கக்கூடாதுன்னு. இதை வந்து போட்டியோட சாப்பிடலாம். பாத்தீங்கன்னா தெரியும், கடலை பருப்பு எல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க. எப்படி இருக்கும்னு தெரியல, இது வரைக்கும் நான் கடலை பருப்பு போட்டு ட்ரை பண்ணது கிடையாது. சூப்பரா இருக்கு. சாப்பிடவே அந்த போட்டியோட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ரொம்ப காரம் எல்லாம் போடல, லைட்டா வந்து மிளகாத்தூள் போட்டிருக்காங்க, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிருக்காங்க. அந்த கரம் மசாலா எல்லாம் போடாம ஒரு மாதிரி என்ன சொல்றது, அந்த கடலை பருப்போட ஃபிளேவர் எல்லாம் இறங்கி கடலை பருப்பும் நல்லா குக் ஆயிருக்கு. முக்கியமா இந்த போட்டியுமே நல்லா குக் ஆயிருந்தது. டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. இந்த பிரிஞ்சியோட சாப்பிட சூப்பரா இருக்கும். நம்ம பிரிஞ்சியோடய ட்ரை பண்ணுவோம். தனியா சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் தனியா எடுக்கும். நம்ம கரெக்டா இருக்கும் சொல்றதுக்கு அப்படின்னு நினைச்சேன். ஸ்ட்ரீட் ஃபுட்ல இவ்வளவு டேஸ்டா கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பிரிஞ்சியோட அந்த போட்டி சாப்பிடும் போது அமேசிங்கா இருக்குங்க. பிரிஞ்சிக்கு அடுத்தது அதிகமா போடுறது பாத்தீங்கன்னா இந்த தக்காளி சாதம் தான். தக்காளி சாதம் வந்து கிரேவி மாதிரி போட்டு கலரி இருக்காங்க. இந்த எல்லாத்துலயுமே கடலை பருப்புல தாளிப்புக்கு போட்டிருக்காங்க. கருவேப்பிலை, கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்காங்க. கலரே செம்மையா இருக்கு. தக்காளி சாதத்தோட கலரே தாறுமாறா இருக்கு. நல்லா இருக்கேன். புளிப்பு ஃபிளேவர் சூப்பரா இருக்கு. அந்த தக்காளியோட புளிப்பு சாதத்துல வந்து இந்த காரம் நல்லா தெரியுது. பட் இந்த கலருமே வெறும் மிளகாத்தூள்ல நல்லா வரும் இல்லையா, அந்த கலரும் வந்திருக்கு. டேஸ்டும் செம்மையா இருக்கு. அந்த ஒரு குக் பண்ண விதம், ரைஸ் குக் பண்ண விதம், எப்பவுமே வெரைட்டி ரைஸ்க்கு வந்து வெரைட்டியா குக் பண்ணா சூப்பரா இருக்கும். அதே மாதிரிதான் குக் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல, புழுங்கல் அரிசியில தான் பண்ணிருக்காங்க. இதை வந்து 65ஓட சாப்பிடலாம். தக்காளி சாதமும் 65 காம்பினேஷன் நல்லா இருக்கும். செம்மையா இருக்கும் காம்பினேஷன். அல்லது 65 வந்து அப்படியே பஞ்சு மாதிரி குக் பண்ணிருக்காங்க. சிக்கன்ல வந்து காரம் நல்லா இறங்கி டேஸ்ட் சூப்பரா இருக்கு. 65ஓட டேஸ்ட் அந்த இந்த தக்காளி சாதத்தோட சாப்பிடவே வேற லெவல் தான். ஃபர்ஸ்ட் லெமன் சாதத்தை தனியா சாப்பிடுவோம். லெமன் சாதமும் சூப்பரா இருக்கு. எதை விடுறது எதை சாப்பிடுறதுன்னே தெரியல. எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த இடத்துல. இவ்வளவு சைடிஷ் எல்லாம் இருந்ததுன்னா ரைஸ் போறதே தெரியாது உள்ள. இப்ப வந்து அந்த போட்டி இது லிவரோட சாப்பிடலாம். லிவர் வந்து அப்படியே பஞ்சு மாதிரி குக் ஆயிருக்கு. சூப்பரா இருக்குங்க. சிக்கன் லிவர்லாம் நான் யூஸ்வலா வெளியில சாப்பிட யோசிப்பேன். ஏன்னா வந்து டேஸ்ட் எப்படி இருக்குமோ, சரியா கிளீன் பண்ணிருப்பாங்களா அப்படின்லாம் யோசிப்பேன். இந்த இடத்துல நம்பி வந்து சாப்பிடலாம். பியோர் வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பாட். அதே மாதிரி நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கும் இது நல்ல ஸ்பாட் தான். ஏகப்பட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு. அடுத்தது சாம்பார். சாம்பாருக்கு வந்து மீன் ஃப்ரை வாங்கியிருக்கேன். இங்க வந்து காணாங்கத்தை மீனை வந்து அரிசி மாவோட ஃப்ரை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கு. எப்பவுமே காணாங்கத்தை மீன்ல வந்து ஃப்ளஷ் நல்லா இருக்கும், உங்களுக்கே தெரியும். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா சைடிஷோட ட்ரை பண்ண போறேன் சாம்பார் சாதம். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். சாம்பார் சாதமே சூப்பரா இருக்கு. ரொம்ப காரமாலாம் இல்ல, மைல்டா இருக்கு. நல்லா தலன்னு கொடுத்துருக்காங்க. கொத்தமல்லி, இந்த கடுகு, தாளிப்போட ஃபிளேவர் சூப்பரா இருக்கு. 40 rupees 50 rupees கொடுத்துட்டு இருக்காரு. 40 rupees வந்து யூஸ்வலா கொடுக்குற குவான்டிட்டி. அதுவே வந்து ஒரு 3 கரண்டி கிட்ட வைக்கிறாரு. எக்ஸ்ட்ரா வேணும்னா 10 rupees 50 rupeesக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. சாப்பிடவும் அதே ரேட்டு, பார்சலும் அதே ரேட்டு தான் தந்துட்டு இருக்காரு. அடுத்தது வந்து தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு ஊருக்காக தான் வச்சு சாப்பிடணும். அந்த அண்ணா ரொம்ப பாசமா என்ன முட்டை வேற வச்சிட்டாரு. நான் கரெக்டா எல்லா சைடிஷ்க்கும் ஒண்ணு வச்சிருந்தேன். எக்ஸ்ட்ரா முட்டை கொடுத்துட்டாங்க. தயிர் சாதமே சூப்பரா இருக்கு.
நல்லா தயிர் எல்லாம் தலை போட்டு தாளிப்பு எல்லாம் போட்டிருக்காங்க. தயிர் நல்லா போடும்போது அந்த தயிர் சாதத்தோட ஃபிளேவர் இருக்கும். நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல பாத்தீங்கன்னா தயிர் சாதம் வந்து அப்படியே என்ன சொல்ற வடிக்காம இல்ல கொலன்னு பட்டு தயிர் லைட்டா ஊத்துவாங்க, அந்த ஃபிளேவரே வராது, தாளிப்பு போட்டுருவாங்க. இந்த அண்ணா வந்து நிறைய தயிர் ஊத்திருக்காங்க, சூப்பரா இருக்கு. தயிர் சாதமும் தலைன்னு இருக்கு. குவாலிட்டியுமே சூப்பரா இருக்குங்க. மெயினா வந்து நம்ம என்னதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பார்த்தாலுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற இடத்துல குவாலிட்டி இருக்காது. இந்த இடத்துல வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்கு. அந்த அண்ணா வந்து நீட்டா கொடுக்குறாங்க, ஹைஜீனிக்கா எல்லாமே மூடி வச்சிருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்ல நிறைய பேர் சாப்பிடாத காரணம் ஹைஜீனிக்கா இருக்காது, டஸ்ட் எல்லாம் போறப்போ கொசு இந்த மாதிரிலாம் வச்சுங்க. அவங்க எல்லாத்தையுமே மூடிதான் வச்சிருக்காங்க. அவங்க கேட்கும் போது ஓபன் பண்ணி போட்டு கொடுக்குறாரு. அந்த மாதிரி எல்லாம் இந்த இடத்துல அந்த இஷ்யூஸ் கிடையவே கிடையாது. அந்த அண்ணாவும் நீட்டா பேக் பண்றாங்க. பேக்கிங் ஆகட்டும், அவரு பரிமாறுறது ஆகட்டும் நல்லாவே பண்றாரு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாத்தீங்கன்னா பிரிஞ்சியும் தக்காளி சாதமும் டேஸ்ட் செம்மையா இருந்தது. மத்த எல்லாமே நல்லா இருந்தது. பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் அதுதான் நல்லா இருந்தது. சைட் டிஷ்ல வந்து மஸ்ட் ட்ரை வந்து சிக்கன் லிவரும் இதுவும் நல்லா இருந்தது. ஈரல் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அந்த அதான் சொன்னேனே அந்த கடலை பருப்பு எல்லாம் போட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது டேஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மீனா கிளீன்லாம் நல்லா சுத்தமா பண்ணியிருந்தாங்க. மீன் வந்து தனியா நீங்க ஒண்ணு வாங்கினாலுமே 15 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. முட்டை மீன் இதெல்லாம் 15 rupees கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ரேட் வந்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நானும் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட் என்ன இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன்ல அட்ரஸோட மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா ரிவ்யூ எடுக்கிறேன். கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பாட்ல சந்திக்கலாம். பாய்.